ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படின்ற ஹேஷ்டேக் இப்போ தமிழ்நாட்டையே புரட்டி போட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு லாக்அப் மரணமானது அரங்கேறி இருக்கு. அஜித்குமார் யாரு, அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன அப்படின்றத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அஜித்குமார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் பத்ரகாளி அம்மன் அப்படின்ற ஒரு கோயிலில் தற்காலிக காவலாளியா பணிபுரிஞ்சுட்டு வராரு அஜித்குமார். இவருக்கு வயசு 27 ஆகுது. அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை ஜூன் 27 அஜித்குமார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு நிக்கிதா அப்படின்ற ஒரு மருத்துவர் அவங்களுடைய தாயோட வராங்க. அங்கே வந்துட்டு சாமி கும்புறதுக்காக போகிறாங்க. இவங்க காரில் வராங்க. அதனால் காரை பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் கிட்ட கார் கீயை கொடுக்குறாங்க. அஜித்குமாரும் அதை வாங்கிக்கிறாரு. ஆனால் இதில் என்னென்னா, அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அஜித்குமார் கார் கீயை வாங்கிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாரு. 2 பேர் வராங்க. அவங்களுடைய பேர் அருண் மற்றும் வினோத். இவங்க 2 பேருமே காரை வாங்கிட்டு போயிடுறாங்க. நீண்ட நேரம் ஆகியும் கார் திரும்ப வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நேரத்துக்கு பிறகு இவங்க வராங்களாம். எதுக்காக இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி அஜித்குமார் கேட்டிருக்காரு. இல்ல கார் பார்க் பண்ண இடமே இல்லை, அதனாலதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புல இருந்து அவங்க சொல்றாங்க. ஆனா இப்போ நிக்கிதா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரில் இருந்த 10 சவர நகையை காணலை. நான் அஜித்குமார் கிட்ட தான் கார் கீயை கொடுத்தேன். காரில் பேக் சைட் சீட்டில் அடிப்பகுதியில் நாங்கள் நகையை வச்சுருந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிக்கிதா காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிக்கிறாங்க. இதுக்கு அஜித்குமார் தான் காரணம், நான் அவர்கிட்ட தான் கார் கீயை கொடுத்தேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. உடனே அஜித்குமாரை விசாரிக்கிறதுக்காக ஒரு மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் அமைக்கப்படுறாங்க. இவங்க அஜித்குமாரை போயிட்டு விசாரணைக்காக அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் அஜித்குமார் கிட்ட விசாரிக்கிறாங்க. அஜித்குமார் தனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படின்னு காவலர்கள் கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி கார் கீ கொடுத்ததாகவும் சொல்கிறாரு. உடனே காவலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அஜித்குமார் குறிப்பிட்ட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அஜித்குமாரோடைய தம்பி நவீன்குமார் கிட்ட போயிட்டு விசாரணை நடத்துகிறாங்க. அவங்களையும் காவல் நிலையம் அழைத்துட்டு வந்ததா ஒரு தகவல் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிரவீன்குமார் அப்படின்ற இன்னொரு நண்பரையுமே காவலர்கள் அழைச்சிட்டு விசாரணை நடத்திருக்காங்க. இதுல நவீன்குமார் இறப்புக்கு பிறகு ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அந்த வாக்குமூலத்துல என்னன்னா, நாங்க பார்க்கும் போதே அஜித்குமாரை அவங்க பயங்கரமா தாக்குனது எங்களுக்கு தெரிஞ்சது. அஜித்குமார் உடம்புல நிறைய காயங்கள் இருந்ததை எங்களால பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரொம்ப தாக்கியிருக்காங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, மறுநாள் சனிக்கிழமை ஒரு 28 ஒரு ஈவினிங் 6 மணி வாக்குல வலி தாங்க முடியாம நான் தான் திருடினேன், அதை அந்த கோயிலுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதன் பிறகு இவங்க அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ மொத்தமாக 5 பேர் போலீஸாருடைய கஸ்டடியில் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார், அதன் பிறகு கார் ஓட்டிட்டு போன 2 நண்பர்கள் மற்றும் ஒரு நண்பரான பிரவீன்குமார் சொல்லிட்டு 5 பேர் இருக்காங்க. இதில் எல்லாரையுமே வேன்லேயே உட்கார வச்சுட்டு அஜித்குமாரை மட்டும் காவலர்கள் அந்த பகுதிக்கு கொண்டு போகிறாங்க. அது எந்த பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய கோவில் செயல் அலுவலகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோசாலை, இந்த பகுதியில தான் இப்ப இந்த விசாரணையானது நடக்குது. இந்த பகுதியில தான் அஜித்குமாரோடைய உயிரும் பிரியுது அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பெறுது. சரி, இப்ப அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, அஜித்குமார் கிட்ட கேக்குறாங்க, எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இல்ல, என்னால வலி தாங்க முடியாம தான் நான் இதை சொன்னேன். இங்க என்னுடைய கூட வேலை செஞ்சவங்களாம் என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன், நான் திருடலை அப்படின்னு அஜித்குமார் அந்த இடத்துல சொன்னதா ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அஜித்குமாரை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. இதில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பகுதிக்கு, அதாவது நான் நகையை அங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோசாலை பகுதிக்கு அஜித்குமார் நடந்து தான் போனார். உடலில் காயங்கள் இருந்தாலுமே அவர் கொஞ்சம் நடக்க முடியாமல் நடந்து தான் போனார். சுயநினைவாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அஜித்குமாரை நேரில் பார்த்தக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அஜித்குமாரோடைய தம்பியான நவீன்குமாரும் இந்த ஒரு வார்த்தையை தான் பதிவு பண்ணுறாரு, அவர் நடந்து தான் போனாருன்னு சொல்லிட்டு. இதில் மற்றும் ஒரு தகவல் என்னன்னா, அவங்க பயங்கரமாக அடிச்சிருக்காங்க காவலர்கள். அது அப்போ அஜித்குமார் எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அப்பயுமே காவலர்கள் அவருக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அஜித்குமார் அப்போ சுயநினைவு இல்லாமல் ஆயிட்டாரு. அஜித்குமார் சுயநினைவு இல்லாமல் ஆனதுமே காவலர்கள் அஜித்குமாரை தூக்கிட்டு வராங்க. அப்போ வேன்ல இருக்கக்கூடிய மற்ற 4 பேரையுமே நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 4 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு பிரிஞ்சு போறாங்க. அப்போ நவீன்குமார் நடந்த விஷயத்தை அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்றாங்க. குடும்பத்தார் பதறி அடிச்சுட்டு போயிட்டு காவல் நிலையத்தை முற்றுகையிடுறதும், எங்களுக்கு நியாயம்
காரணம் வேணும், எதனால எங்க பையனை இப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வைக்கும்போது காவல்துறையினர்கிட்ட இருந்து ஒரு தகவல் வருது. என்ன தகவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் உயிரிழந்துட்டாரு அப்படின்ற ஒரு தகவலை காவல்துறையினர் வந்து சொல்றாரு. அந்த இடத்துல இருந்து சுயநினைவு இல்லாம அஜித்குமாரை கூட்டிட்டு போயிட்டு திருப்புவனம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. அங்க அஜித்குமாரை பரிசோதித்த மருத்துவர் வந்து அஜித்குமார் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க. அதனை அடுத்து அஜித்குமாரை வந்து மதுரையில் இருக்கக்கூடிய ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து அஜித்குமார் இறந்துட்ட செய்தி வந்து உறுதிப்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு தகவல் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், அஜித்குமாருடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து திருப்புவனத்தில் வந்து கடையடைப்பு போராட்டம் பண்ணுறாங்க, அங்கே வந்து முற்றுகையிடுறாங்க, எங்களுக்கு வந்து நீதி கிடைச்சாகணும், நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள் நடக்குது. இவங்க கூட வந்து எதிர்க்கட்சியான அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இவங்க கூட சேர்ந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து உயர் அதிகாரிக்கு போது உயர் அதிகாரி கிட்ட போயிட்ட பிறகு அவங்க வந்து தாய் கிட்ட வந்து ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய இன்னொரு பையனுக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிதி உதவியும் நாங்கள் பெற்றுத்தரோம் அப்படின்னு ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் தகவல் வந்து சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு வந்து அவங்க தாயார் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. என்னோட பையன் எனக்கு திரும்பி வருவானா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பினதாகவும் சொல்லப்படுது. இப்போ நீதிமன்றத்தில் இருந்து பல்வேறு கேள்விகளையுமே அவங்க முன் வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இந்த குற்றப்பிரிவு காவலர்கள் வந்து 6 பேரையுமே வந்து பணியிடை நீக்கம் செஞ்சு உத்தரவிட்டிருக்காரு ஆஷிஷ் அப்படின்ற உயரதிகாரி. பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்ல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு 1 இருந்து 2 மணி நேரம் தான் ஆகும். ஆனா அஜித்குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு 5 மணி நேரத்துக்கும் மேல ஆச்சு. ஏன்னா அவரோட உடல்ல வந்து அவ்வளோ காயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காயங்கள் வந்து மண்டை ஓடுல தொடங்கி கை, முதுகு, கால்னு உடல் முழுவதுமே காயங்கள் இருந்துச்சு. வெளிப்புற காயங்களா மட்டுமே 18 காயங்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உட்புற உறுப்புகள்லையும் பலவிதமான காயங்கள், இரத்த கசிவு போன்றதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே அவருடைய மரணத்துக்கு ஒரு முக்கிய காரணியா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சங்கு பகுதியில் ஏற்பட்ட தீவிர காரணம் உயிரிழப்புக்கு நேரடியான காரணமா இருக்கலாம் அப்படின்றதும் தகவல் வந்து வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வழக்கு விசாரிச்ச குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்களான பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்தன், மணிகண்டன்ற 6 பேரையும் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் தற்காலிக பணியிடை நீக்கம் பண்ணியிருக்காரு. இதையடுத்து நீதிபதி வேங்கட பிரசாத் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஆய்வு செஞ்சிருக்காரு. அப்ப மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், தாசில்தார், RDO எல்லாம் நீதிபதி முன்பு ஆஜராகியிருக்காங்க. இதற்கிடையவே அஜித்தோடைய உடல் போஸ்ட்மார்ட்டம்க்கு அவங்க பெற்றோருடைய சம்மதத்தோட அனுப்பி வைக்கப்பட்டு உடல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு பெற்றோர்கள் கிட்டையும் உறவினர்கள் கிட்டையும் ஒப்படைக்கப்பட்டுடுச்சு. அதையடுத்து அஜித்தோடைய உடல் தகனம் செய்யப்பட்டுடுச்சு. இந்த வழக்கை பத்தி மக்கள் கண்காணிப்பக நிர்வாக இயக்குனர் ஹென்றி திபேன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் தடயங்களை அழிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னதான் அவங்க முயற்சி பண்ணாலும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆனது கட்டாயம் வெளிவரும், அதுல என்ன நடந்துச்சோ அந்த உண்மையெல்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட நேரத்துல எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. நீதிபதி வந்து இந்த வழக்குல வந்து ரொம்பவே நேர்மையான முறையில அவருடைய பணியை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுட்டு வராரு. அதனால அஜித்குமாருக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டுச்சு அப்படின்றது நிச்சயம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலமா வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மரணத்துல எனக்கு பல்வேறு சந்தேகங்கள் எல்லாம் இருக்கு. இது வந்து பயங்கரமான ஒரு சந்தேகங்கள் நிறைஞ்ச ஒரு மர்மமான ஒரு கொலையாவே தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. இப்போ இந்த கொலை சம்பவம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது பொதுவாக எழும்பக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, எதற்காக இந்த தனிப்படை காவலர்கள், அதாவது இந்த வழக்கு விசாரிச்ச இந்த தனிப்படை காவலர்களை வந்து அவசரமா தற்காலிக பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும், எப்பேற்பட்ட கொலை வழக்கா இருந்தாலும் கூட ஒரு 2-3 நாள் கழிச்சுதான் காவல்துறையினர் வந்து இதை வந்து தனிப்படைக்கு வந்து மாற்றுவாங்க. ஆனா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் எதற்காக உடனே தனிப்படை காவலர்கள் அமைக்கப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பல்வேறு தரப்பினர் ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. மேலும் இந்த வழக்குல நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை காவல்துறையினரை நோக்கி முன்வச்சிருக்காங்க. தூக்கி சென்று அடித்து கொலை செய்யப்படுற அளவுக்கு அவர் என்ன தீவிரவாதியா அப்படின்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க. சாதாரண வழக்குல கைதானவர்கிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத போது இது போன்ற தாக்குதல் நடத்தினதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க.
இந்த வழக்கின் விசாரணை வந்து மென்மேலும் தீவிரம் அடைஞ்சிருக்கு. அஜித்குமாருக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸ்லயும் சரி, களத்திலையும் சரி பல்வேறு போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கு வந்து யாரு தான் இதுல வந்து உண்மையான குற்றவாளி, எந்த இடத்துல இங்க தவறு இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்கள்ல விசாரணையானது நடைபெற்றுட்டு வருது. அஜித்குமாருக்கு என்ன நீதி பெற்று தர போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் இப்ப எழுந்திருக்கு.